ஃபஸ்ட்டு ப்ரோ படம் படமே மிஸ் தான் ப்ரோ. எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. இந்த படத்தை எடுத்துருக்கே தேவையில்லை. அவங்க ஃபுல்லாக ஃபைட்டு டிசாஸ்டர் தான். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு மேட்ரு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு. எவ்ரி ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க ஃபைட்டு. 5 நிமிஷம் பேச ஒரு 25-30 ஃபைட்டு இருக்கும். ஸ்டோரிலாம் ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தம் ஒஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இது சும்மா அந்த கேஜிஎஃப்பில் நல்லா டாப் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸை வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் கூஸ்மம் மூமெண்ட்ஸில் எதுவுமே இல்லை. சும்மா ஃபைட்டு தான் வச்சுருக்காங்க. படமே வேஸ்ட்டு ப்ரோ. யாருக்குமே ஒன்றும் சும்மா நடிச்சிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான் சார். அதாச்சும் என்ன விஷயம்னா, ஆக்சுவலி படம் வந்து ஒரு ஆவரேஜ் அட்டம்ப்ட்னு சொல்ல முடியும். அட்டம்ப்ட் தான் ஆவரேஜ். பட் படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதாச்சும் சிம்பிளாக சொல்லணும்னா, அதாச்சும் அவங்க வந்து வல்காரிட்டி இருக்கலாம் படத்தில். பட் வல்காரிட்டியே ரொம்ப போட்டால் படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும்ல. டாக்ஸிக் நம்மளுக்கு தான் டாக்ஸிக், அவ்வளோதான் சிம்பிளாக. தமிழில் சொல்லணும்னா விஷத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. பணத்தை கொடுத்து விஷத்தை கொடுத்துருக்காங்க, அவ்வளோ. ஸ்டோரி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எடுத்துகிட்டு போனதே 1.5 மணி நேரம் படம் முடியும் போது, ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது இன்டர்வல் எப்படி விடுவாங்க? எல்லாரும் ஒரு கூஸ்பம் போட விடுவாங்க. அதுவே இல்லை ராஜா. அப்படி இல்லைன்னா நான் எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு? ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா பேருக்கு ஒரு இன்டர்வல், அவ்வளோதான். முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து கடைசி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் இதான் கதையாட்டுக்கிட்டே தெரியுது. அந்த மாதிரி இருக்கு. நயன்தாரா வேணாங்க, அவங்களாம் அந்த படத்துக்கு வேணவே வேணாம். அதை விட மெயின் ரொம்ப மேக்கப்லாம் ரொம்ப ஏஜ்டு மாதிரி காட்டுது. ரொம்ப வயசானவங்க மாதிரி காட்டுது அவங்களெல்லாம். வல்கர்னா அதான் சொல்கிறேன் சார், ஃபுல்லாக வெட்டு குத்து தான் சார். ஃபுல்லாக தலையை வெட்டுறது, காலை வெட்டுறது. அதுக்கு டிசியே பரவாயில்ல சார். ஆமாம், ராக்கி பாய் வந்து அவர் KGF 3 எடுத்துகிட்டு போய் படத்தில் நினச்சிருக்கலாம். இது அதை தான் வரணும்னு நினச்சாரு. அதான் KGF 1, 2 2 எப்படி இருந்துச்சோ அது வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கோட்டு படமும் வரலாறு அஜித் நடிச்சார் பாருங்க, அவர் அந்த படம் மிக்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு சைக்கு படத்தை கொடுத்து நம்மளை அனுப்பிட்டாங்க. டிசாஸ்டரா மட்டந்தல வேணாந்தல எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிக்கல. ஏன்னா மேக்ஸிமம் 78% ஆடியன்ஸ் மொபைல் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படா படம் முடியும் தான் நினச்சாங்க எல்லாருமே. இது என்னுடைய இது. பட் ஆனால் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லை ப்ரோ, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே மிஸ் ஆகுது. இதில் எதுவுமே கிடையாது. KGF வேற லெவல், ஹை கிளாஸ் மூவி அண்ட் மாஸ் மூவி. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, மைண்டு ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிரும். அந்தளவு ஒர்த் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்த வரைக்கும் ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் சுத்தம் ஒன்றுமே புரியல. இருக்குது 18+ கண்டென்ட் நிறையா இருக்குது. வேணும்னே திணிக்கிறாங்க. பட் மற்றபடி ஒர்த் இல்லை தான் ப்ரோ. பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் அவ்வளோலாம் நல்லா இல்லை. உட்கார முடியல ப்ரோ படத்தில். இவனை கேளுங்க, டே வாடா. படம் எப்படி அதான் லைக் ஸ்டோரி மிஸ் ஆகுது. சும்மா இழுக்கிறாங்க. செம்ம லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, செகண்ட் ஹாஃப் செம்ம லேக். தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு. வல்கர், ஆமாம், பேரே டாக்ஸிக், அப்படிதான் இருக்கும். ஃபுல்லாக சண்டை நிறைய. வேஸ்ட் ப்ரோ, படமே வேஸ்ட் ப்ரோ. எடிட் படம் வரச்சு. படம் பார்க்கலாம் ப்ரோ ஒரு வாட்டி, அது மாதிரியா இருக்குது. யாஷோட ஆக்டிங் நல்லா இருக்குது. மற்றபடி அவங்களோட எஃபர்ட்ஸு மூவி மேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கடியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை KGF கூட கம்பேர் பண்ணாதீங்க. அதில் BGM அது மூவி மேக்கிங்கே வேறு லெவலு. அது இன்னும் இப்போ 3K வெயிட் பண்ணுறோம். பட் டாக்ஸிக் அது மாதிரி கிடையாது. டாக்ஸிக் செகண்ட் ஹாஃப் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதுக்குலாம் இப்படி எடுத்து வச்சுருக்கோம்? டாக்ஸிக்காக தான் இருந்துச்சு. ஒரு பெண்ணால் ஒருத்தன் அழிஞ்சது கதை அது மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்தது. ஆமாம், அவங்க அக்கா போர்ஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த ரோல். ஆமாம், ஓப்பனிங்கில் அது வல்காராக தான் இருக்கும். ஸோ கிட்ஸு ஃபேமிலியெல்லாம் அவாய்ட் பண்ணணும் மூவி. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா வல்காராக ஒன்று ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது. வயலன்ஸு ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் தான் கிடைப்பாரு. படம் எப்படி பாருந்துச்சு? படம் வேஸ்ட்டு, வரதே வேஸ்ட்டு, யாருமே வர தேவையில்ல, காசு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செம்ம பிளாஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப் வேஸ்ட்டு. செகண்ட் ஹாஃப் படமே வேஸ்ட்டு தான், கடைசியாக அந்த இதெல்லாம் ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க, வேலைக்கு ஆகாது. நயன்தாராலாம் வேஸ்ட்டு, ருக்மணி வசந்த் நல்லா இருந்தாங்க, ஓரளவு நல்லா தான் இருக்குது பார்க்க. பசங்க என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கலாம், பட் ஃபேமிலியெலாம் வர முடியாது. ஃபைட் சீன்லாம் பாங்க ஓரளவு நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் மொக்க மாட்டாங்க. நல்லா இல்லை தெரியல, நல்லா இல்லை. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஷூட் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே. அதிகமாக இதுதான் 18+ கண்டென்ட், ஸோ பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அதுலேயே அந்த கேப்ஷனே போட்டாங்கல்ல, அடல்ட்ஸ் தேவையில்ல, சில்ட்ரன்ஸ் எதுவுமே யாருமே தேவையில்ல, 18+ மூவி தான். நயன்தாரா கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இன்னும் நல்லா அவங்கள காமிச்சிருக்கலாம், சாகாமல் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் செகண்ட் ஹாஃப். அவங்க சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஆனால் வந்துட்டு இது 18+ தான், அதெல்லாம் இருக்கும் தான், பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு கேப் கூட போர் அடிக்கல. மிஸ்ட்ரியஸ் கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துலேயும் ஒரு ஹாப்பி என்டிங், அப்படி இல்லைன்னா பார்ட் 2க்கான என்டிங் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு மிஸ்ட்ரியஸாக பையன் இருக்கானா இல்லையா அப்படின்னு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே, ஸோ அதனால ஓகே தான். எல்லா ஆக்டருமே அவங்களோட ஃப்ரேமாக சூப்பராக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட கேரக்டரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, எப்படி சொல்கிறது, இது ஒரு மூவி அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, நல்லா இருக்கு. ஒரு சீன் கூட போர் அடிக்கல, நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டாக்ஸிக் வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு டாக்ஸிக் அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தோட டைட்டிலே வச்சுட்டாங்க போல், அப்படின்னு தான் தோணுச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஃபுல்லாக வயலன்ஸ் இருக்குது, படம் ஃபுல்லாக செக்ஷுவலான ஐட்டம்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் கிடையாது. அதே மாதிரி இந்த படமும் முக்கியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்ப்பா என்டர்டெயின்மெண்ட்ப்பா நீயே சொசைட்டியெல்லாம் கேட்குற அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணி தான் இந்த படமே எடுத்தாங்க. இப்போ நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆபாசமான காட்சி வந்து தியேட்டரில் பார்க்கும்போது இங்கே இருக்கிற பசங்க பொண்ணுங்கூடலாம் வந்திருக்காங்க கேங்கா, அவன் அதோட அசிங்கமாக பேசுகிறான், கத்திக்கு பேசுகிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு கெத்து கிடைக்குதுன்னு. அது ஒரு அவன் பண்ணுறதை விட இந்த ஜென்ரேஷன் பசங்க இன்னும் அதை அசிங்கமாக படுத்துகிறாங்களோ அப்படின்னு தான் சொல்லுது. பட் இருந்தால் எல்லாமே கஷ்டப்பட்டு நல்லாவே நடிச்சிருக்கு. யாஷ் செம்மையாக நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இது ஒரு பைத்தியக்காரனை பற்றி உண்டான ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லணும். அதான் வந்து ஹீரோவே ஒரு பைத்தியம், ஒரு சைக்கோ மாதிரி. அவனோட கதையை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படின்னு பார்த்தா நம்ம நாயகன்லேயும் அவன் கெட்டவன் தானப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் இருந்தால் அது வேறு, அதில் ஏதாவது ஒரு நல்லது அங்கே எங்கேன்னு சொல்ல வந்திருப்பாங்க. கடைசியில் இந்த படத்தில் என்ன தான் கருத்து சொல்ல வராங்கன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக சொல்ல வரல. 3.25 மணி நேரம் உங்களுக்கு ஏசியில் இருக்கணும், டிமல் சத்தம் இருந்தால் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் கஷ்டப்பட்டு டெக்னிக்கலி ரொம்பவே வந்து நல்லா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் கதை, ஸ்க்ரீன் பிளேங்கிறது டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. டாக்ஸிக்காக இருந்துச்சு. ஒரு 3.25 மணி நேரம் நல்லா தூக்கம், உட்கார முடியல. கதை எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கேயோ முடியுது. அவங்களுக்கே குழப்பம் கதை எழுதுறதுலே, அதனால் எடுக்கிறதுலையும் பயங்கர குழப்பம். தனித்தனியாக நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸு, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஆக்ஷன் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற கதையை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கதை நல்லா இல்லாததுனால எங்கேயுமே நமக்கு கனெக்ட் ஆகலை. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டோம்னா படம் முடிகிற வரைக்கும் நம்மளை எழுப்பாமல் வச்சுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த தனித்தனியாக நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வேறு ஏதாவது ஒரு நல்ல படத்துக்கு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா படத்துக்கு அது யூஸ் ஆகிருந்திருக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் வீணடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வயலன்ஸும் அதிகமாக இருக்குது, செக்ஷுவல் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு ½ அன் ஹவர் ஒரு அம்பி மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது அவருக்கு செட் ஆகலை. யாருக்கான படமாகவுமே இருக்காது. இது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஓட்டி கூட பார்க்குற அளவுக்கு கூட இல்லை.
டோட்டலாக வேஸ்ட்டு படம். டிசாஸ்டர் தான், உண்மையிலேயே டிசாஸ்டர் தான். படம் நல்லா இல்லை, டாக்ஸிக்கு நல்லா இல்லை. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எமோஷனு, சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் எங்கேயுமே ஐயோ இது அதுன்னு குறைய சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தில் குறை மட்டும் தான் சொல்ல முடியும். பாசிட்டிவாக என்னென்ன இருந்தது சொல்லவா? யஷோட லுக்கு நல்லா இருந்தது, அப்படியே நயன்தாராவோட கேரக்டர் கொஞ்சம் போல்டாக இருந்தது. அந்த கேரக்டர் போல்டாக இருந்த விஷயங்கள் சொல்லலாம். பின்னாடி விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதை தவிர வேறு எதுவுமே என்னால் நல்லா இருக்குன்னே வந்து சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கும் போல்டு சீன் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாங்க. ஐயா நல்ல அப்படின்னு உட்காந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போல்ட் சீன் ஏன் இது வந்தது அப்படின்றது தெரியல. நீங்கள் ஒரு கேரக்டரை போல்டாக காமிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் சீனே போதும். அதுக்குன்னு போட்டு 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 யஷ் மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயமே போயிடுச்சு. அது இந்த செகண்ட் ஹாஃபில் வர யஷோட மூஞ்செல்லாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப கிரிஞ்சா ஒரு இதுவாக யஷோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு நம்ம எழுந்து வெளில வந்துடலாமான்னு தோணும். அந்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப். அந்த கிளைமேக்ஸ் தான் டக் லைஃபோட கிளைமேக்ஸே ஓகேவாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு இல்லை டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது. எஸ்ட்டுக்காக வேணால் சும்மா போய் பாருங்கள். அதுவும் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்துடாதீங்க. அதுவும் கப்பலாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டோடய இன்னும் பார்க்காதீங்க. ஏன்னா எல்லோரும் ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு டைமுக்கு மேலே ஆடியன்ஸே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு இதுவாக போகும்போது அது ஒரு டாக்ஸிக்காகவே தேட்டரே டாக்ஸிக்காக மாறிடுது. வேறு ஒன்றும் இல்லை. அது படம் பார்க்கலாண்ணா, கொஞ்சம் சலிச்சின்னா பார்த்தோன்னா பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாலாம் எதுவும் இல்லைண்ணா. ஆமாம், இல்லை கேஜிஎஃப்ல அவர் பயங்கரமாக ஒரு ஃபேன்ஸ் சேர்த்து வச்சுருந்தார். ஆனால் இதில் வந்து அதை கெடுத்துக்கினார் தான் தோணுது. ஏன்னா அவர் வராரு, டம் அடிக்கிறாரு, குடிக்கிறாரு, மேட்ரு பண்ணுறாரு. இதுதான் வந்து மெயினாகவே இருக்குது. கடைசியில் பைத்தியமாகறாரு. படம் பார்க்க நம்ம வந்து தான் பைத்தியமான மாதிரி இருக்குது எனக்கு. காலைல ஏந்து அவ்வளோ 6 மணி அச்சு புச்சின்னு 8 மணிக்கு வந்து உட்காந்தா நல்லா செஞ்சு அனுப்புகிறாங்க உள்ளே உட்காந்து. நல்லா இல்லை ப்ரோ. அதான் கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா எஸ்கேப் ஆகிருக்கலாம். அதுவும் 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, பார்க்கலாம். எப்படி ஒத்துக்கினாங்கன்னு தெரில. இது வந்து எடுத்துகிட்டு போட்டு பார்க்குறாங்களா இல்லையா, போட்டு பார்த்தா அவங்களே டவுட் பட்டிருப்பாங்க. சரி இன்னொரு ஷூட்டு கூட போய்க்கலாம், ரிலீஸ் பண்ண வேணான்னு. செம்மடி இந்த படத்தில் யாஷிக்கு பாருங்கள். வல்கர்னா ஃபுல்லாக வல்கராக தான் இருக்குது. ஏன்னா அதுதான் சொல்கிறேனே, அவர் வந்து குடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, வெட்டுறாரு, குத்துறாரு, மேட்ரு பண்ணுறாரு. அதாவது ஒரு ஹீரோ எப்படிலாம் இருக்கக்கூடாதோ இவர் அப்படி இருக்கார். டோட்டலாக டிசாஸ்டர். நீங்களே அதான் இன்றைக்கி ஒரு நாள் ஓடும் ப்ரோ, அதுக்கப்புறம் பாருங்கள் கழுவி தான் ஊற்றுவாங்க.